இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் அதிக அளவில் பாலியல் பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். எனவே இதற்கு ஒரு இயற்கை வழியை கண்டுபிடிக்கும் வகையில் ஆராய்ச்சியாளர்கள் காய்கறிகளில் ஒன்றான பீட்ரூட்டை சோதித்தனர். அதில் பீட்ரூட்டை ஆண்கள் சாப்பிடுவதால் பாலியல் பிரச்சனைகளுக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளுக்கு இணையாக பீட்ரூட் செயல்படுவது தெரிய வந்துள்ளது. பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் அதிகம் உள்ளது. எனவே பாலுணர்ச்சி குறைவாக இருந்தாலோ அல்லது விரைப்புத்தன்மை பிரச்சனை ஏற்பட்டாலோ அதனை சரி செய்ய பீட்ரூட்டை சாப்பிடுவது நல்ல பலனை தரும். இப்போது பீட்ரூட் எப்படி ஆண்களின் பாலியல் பிரச்சனைகளை சரி செய்கிறது என்று தெரிந்து கொள்வோம். பீட்ரூட்டை சாப்பிடும்போது அதில் உள்ள நைட்ரேட்டுகள் வாயில் உள்ள பாக்டீரியாக்களால் நைட்ரைட்டுகளாக மாற்றப்படுகிறது. பீட்ரூட்டை நன்கு மென்று விழுங்கும் போது வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களால் அது நைட்ரிக் ஆக்சைடாக மாறி இரத்த நாளங்களை விரிய செய்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ஆண்கள் தொடர்ந்து பீட்ரூட் சாப்பிட்டு வருவதன் மூலம் உடல் முழுவதும் குறிப்பாக பிறப்பு உறுப்புகளில் உள்ள இரத்த நாளங்கள் விரிந்து இரத்த ஓட்டம் அதிகரித்து பாலியல் பிரச்சனைகள் நீங்கி படுக்கையில் நீண்ட நேரம் சிறப்பாக செயல்பட உதவும். ஒருவர் தினமும் 500 கிராம் பீட்ரூட் சாப்பிட்டால் 6 மணி நேரத்திற்குள் இரத்த அழுத்தம் குறைந்திருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் பாலியல் வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆனால் இப்பிரச்சனையை பீட்ரூட் குறைப்பதால் ஆண்கள் தினமும் பீட்ரூட் சாப்பிடுவது உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு பாலியல் வாழ்க்கையிலும் சிறப்பாக செயல்பட முடியும். உங்களுக்கு பச்சையாக பீட்ரூட்டை சாப்பிட பிடிக்காவிட்டால் அதனை துண்டுகளாக்கி வேக வைத்து பின் அதில் சிறிது உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு பிழிந்து உட்கொண்டு வர உடலில் நைட்ரேட்டுகளின் அளவு அதிகரிப்பதோடு இரத்த அணுக்களின் அளவும் அதிகரிக்கும். பீட்ரூட் இயற்கையாகவே இனிப்பாக இருப்பதால் இதனை ஜூஸ் செய்து குடிக்கும்போது அதில் சர்க்கரை சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. பீட்ரூட் ஜூஸ் செய்வதற்கு 2 சிறிய பீட்ரூட்டை எடுத்து நன்கு கழுவி தோல் நீக்கிவிட்டு துண்டுகளாக்கி மிக்சியில் போட்டு அரைத்து வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டும்.